பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கருமையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த திறவுகோல் வார்த்தையாகிய வாக்குத்தத்த வசனமானது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதிலே ஒரு வார்த்தை வருகிறது, ஜெயமும் என்று சொல்லி. அந்த வார்த்தையின்படி இந்த மாதம் இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கும் இந்த ஊழியத்தை சார்ந்த விசுவாச தேவ ஜனங்கள் அனைவருக்கும் இது ஜெயத்தின் மாதம் என்று தேவனால் திருவுளம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜெயத்தின் மாதம் என்று கர்த்தரால் பறைசாற்றப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் பலவிதமான ஜெயங்களை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்னொரு ஜெயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஜெயம். பூமியை ஜெயித்தவர்களுக்கு ராஜ்யத்திலே கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆம், பூமியிலே ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார்? பூமியை ஜெயிக்கிறவர்கள் யார்? பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் ஜெயித்து விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு கிடைக்கிற அருமையான சில ஆசீர்வாதங்கள் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கு அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கிறது, எது தரப்படுகிறது என்று சொன்னால், முதலாவது பார்க்கிறோம், வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொல். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்போ எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வெண் வஸ்திரம் என்பது எதை விளக்குவதாய் எதை காண்பிக்கிறதாய் இருக்கிறது? இந்த வெண் வஸ்திரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுமா? எல்லாரும் அணிந்து கொள்ளுவார்களா? அப்படியானால் அங்கு வெண் வஸ்திரம் தயாரிக்கக்கூடிய தையல்காரர்கள் இருக்கிறார்களா? வெண் வஸ்திரத்தை வெளுக்கக்கூடிய வண்ணான்கள் இருக்கிறார்களா? இல்ல அந்த வெண் வஸ்திரம் எப்படிப்பட்டதாயிருக்கும்? இது இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா அல்லது உலகத்தை ஜெயித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா? இவைகளெல்லாம் அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அப்ப இந்த வெண் வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படும்? வெளிப்படுத்தின விசேஷம் அதே 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தல் 3:4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சருதையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அப்போ இந்த ஜெயம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது ஒரு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வெண் வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், 2 பேரை குறித்து அங்கு அடையாளம் படப்படுகிறது. 2 பேருக்கு வெண் வஸ்திரம் கிடைக்குமா? நம்பர் 1, அசூசிப்படாத அல்லது அசூசிப்படுத்தாத. இந்த வார்த்தையை நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். அசூசிப்படாத மற்றும் அசூசிப்படுத்தாத.
அசூசிப்படாத என்று சொன்னா தன்னுடைய ஜீவியத்துல எந்த கரையும் படாதவர்கள். அசூசிப்படுத்தாத என்று சொன்னால் இவர்களால் யாரும் கரைப்படுத்தப்படாத. அப்படிப்பட்ட அசூசிப்படாதவர்களுக்கு இந்த வெண்வஸ்திரம் கிடைக்கும். இரண்டாவது யாருக்கு கிடைக்கும்? பாத்திரவான்களானபடியால். யார் தேவனுக்கு பாத்திரவான்களாய், தேவனுடைய பார்வையிலே பாத்திரவான்களாய், இவன் சரியானவன் தான், இவள் சரியானவள் தான், இவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி யாரை தேவன் பாத்திரவான்களாக நினைக்கிறாரோ அவர்களுக்கு இந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். அப்போ இங்க முதல் பெரிய ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? அசூசிப்படுத்தாத. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு மனுஷனால் ஒரு மனுஷியால் அசூசிப்படாமல் இருக்க முடியுமா என்கிறதை முதலாவது நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நல்லவை. அந்த அசூசிப்படாத ஒரு வாழ்க்கை அல்லது அசூசிப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நாம் மெய்யாகவே பரலோகத்துக்கு ஆயத்தமாகிவிட்டோம் என்று அர்த்தம். அப்ப இந்த அசூசி என்றால் என்ன? இந்த அசூசி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அசூசியை குறித்து பலவிதமான விளக்கங்கள் வேதாகமத்திலே உண்டு. அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதா 1:8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். ஆமென். அப்போ கர்த்தர் நல்லவை. இந்த அசூசி என்பது எதை காண்பிக்கிறது? ஏதேதோ சொப்பனம் பார்க்கிறாங்க, ஏதேதோ காட்சிகள் வருகிறது, அது தரிசனம் சொல்றாங்க. ஒரு சாதாரண சொப்பனத்தை தரிசனமா எடுத்துக்கொண்டு ஒன்றும் இல்லாததை பெரிதாய் நினைக்கிறவர்கள். இரண்டாவது, இவர்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்துகிறவர்கள். மாம்சத்தை என்று சொன்னால் சொந்த சரீரத்தை பாவத்துக்கு விட்டு கொடுப்பது, சொந்த சரீரத்தை பாவம் செய்ய வைப்பது. ஆனா இந்த சொப்பனம் பார்க்கிறது மாம்சத்தை கரைப்படுத்துகிறத விட இதை விட பயங்கரமான 3 சோத்திரம் அசூசியை குறித்து அந்த யூதா 1:8 சொல்லுது. அந்த 3 பயங்கரமான அசூசி எது? 1, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவது. 2வது, மகத்துவங்களை தூசிக்கிறது. 2 காரியம். அந்த கர்த்தத்துவத்தை என்றால் என்ன? ஆண்டவர் சிலருக்கு தனிப்பட்ட விசேஷித்த அபிஷேகத்தை, சிலருக்கு விசேஷித்த கிருபா தாளந்துகளை, சிலருக்கு விசேஷித்த கிருபையின் வரங்களை கூட கொடுத்திருக்கலாம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கர்த்தத்துவம். ஆனா அந்த கர்த்தத்துவம் என்கிற அந்த வரங்களை, அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபைய, அந்த அழைப்பை பொருட்டாய் நினைக்காம அது ஏனோ தானவென்று விட்டுவிட்டு அந்த கிருபைகளை பயன்படுத்தாமலேயே விட்டு விடுவது, இது பயங்கரமான அசூசியில் ஒன்று. 2வது, மகத்துவங்களை தூசிக்கிறவர்கள். இது பயங்கர அசூசியில் 2வது விதம். மகத்துவங்களை தூசிப்பது என்றால் என்ன? இன்றைக்கு இந்த தூசிப்பு என்பது 2 காரியத்தை விளக்குகிறது. 1, தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, தனக்கு கொடுக்கப்பட்ட வரம், தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை வைத்துக் கொண்டு அங்கு தேவனை மதிக்காமல், தேவனை முக்கியத்துவப்படுத்தாமல், கர்த்தர் நல்லவை, தன்னை மேன்மைப்படுத்துவது. இது அந்த தேவனை தூசிக்கிறதில், மகத்துவத்தை தூசிக்கிறதில் முதல் விதம்.
இந்த தேவனை மகத்துவத்தை தூசிக்கிறது இரண்டாவது விதம் என்னன்னா, இங்க உட்கார்ந்து கொண்டு இங்க இருந்து கொண்டு எங்கோ நடக்கிற ஊழியங்களை, யாரோ செய்யற ஊழியங்களை, எப்படியோ நடக்கிற ஊழியங்களை இவர்கள் மார்க் போடுவது, கோடு போடுவது, அவர்களை குறித்து இகழ்ச்சியாய் பேசுவது, அப்புறம் அவர்களை குறித்து தூற்றுவது, அதே அந்த இடத்திலேயே கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கும். இப்படி மற்றவங்க செய்யற ஊழியங்களை குறையும் குற்றமும் கண்டு கொண்டு சொல்லிக்கொண்டு இது ஒரு ஊழியம் என்று செய்கிறார்களே, இதுவுமே இந்த மகத்துவங்களை தூசிக்கிறதுக்கு ஏது. அப்ப நீங்க கேட்கலாம், யார் யாரோ அநாகரிகமா நடந்துக்கிறாங்க பாஸ்டர், ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாங்க, மேடைய அவமதிக்கிறாங்க, ஆராதனை நேரத்தை தூசிக்கிறாங்க, அவங்க நட உட எல்லாம் பயங்கர வெக்கக்கடா இருக்கு, இதெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ரொம்ப கொஞ்சம் ஓப்பனாவே சத்தியத்தை பேசுறேன். இதெல்லாம் பேசுறதுனால நீங்க அவங்களை குற்றம் சாட்டுறதுனாலயோ, அவர்களை குறித்து வேற ஒரு தகவல் பரப்புவதனாலயோ அவங்களுக்குள்ள என்ன மாற்றம் வரப்போகுது? என்னத்தை நீங்க மாத்திர போறீங்க? ஒண்ணும் மாற்ற முடியாது. அப்ப எனக்கு கேள்வி என்னன்னாக்கா, அவங்களுடைய உடை சரியில்லை, அவங்களுடைய நட சரியில்லை, அவங்க பாட்டு சரியில்லை, அவங்க போற குத்தாட்டம் சரியில்லை, அவங்க பேசுற பேச்சு சரியில்லை, அவங்களோட செய்தி முழுக்க சத்தியத்துக்கு விரோதமா இருக்குன்னாக்கா, இதெல்லாம் கர்த்தர் பார்க்க தானே செய்யறாரு. அவருக்கு தெரியுதுல்ல, அவரே அமைதியாய் இருக்கும் போது, அவரே அவர்களை விட்டுற போது, நாம் அவர்களை குற்றம் சாட்டவும், அவர்களை இழிவுபடுத்தவும், அதை பெரிதுபடுத்தவும், அதை மற்றவர்களுக்கு போட்டு காட்டுவதும் எல்லாம் தேவனுடைய மகத்துவங்களை தூசிக்கிறது தானே. ஆண்டவரே விட்டுட்டார், ஆண்டவரே சும்மா இருக்கார், ஆண்டவரே செய்யிட்டார். நீ ஆடுறது நாடு, பாடுறது நான் பாடு, என்னவும் செய், உன் மன விருப்பத்தின்படி நடன்னு சொல்லி விட்டுட்டார். அவரே விட்ட பின்பு நாம் ஏன் அதை செய்ய வேண்டும்? அப்ப என்னதான் பண்றது? ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஜெயம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது வெண்வஸ்திரம் கிடைக்கணும் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் இந்த உலகத்திலே உங்க கண்ணை மூடி, வாயை மூடி, காதை மூடி இருக்கிறது தான் இருக்கிற வழியிலேயே சிறந்த வழி. அப்படிப்பட்டவர்கள் தான் குறைந்தபட்சமாவது தங்களை அசூசிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஓ கர்த்தர் நல்லவே. இந்த கடைசி காலத்துல இதெல்லாம் திடீரென்று நடக்கிற சம்பவம் கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. கள்ளர்கள் வருவார்கள், சண்டாளர்கள் வருவார்கள், குத்தாட்டம் போடுகிற வருவார்கள், நகைச்சுவையாளர்கள் வருவார்கள், விரதத்துவமாய் பாடல் பாடுகிறவர் வருவார்கள், எல்லாரையும் பாவத்துக்கு உட்படுத்துகிறவர்கள் வருவார்கள், கூட்டம் கூடுகிறவர்கள் வருவார்கள், இதெல்லாம் செய்வார்கள் என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களுக்கு அதை பிடிக்கல, அவங்க செய்யறதெல்லாம் தப்பா தெரியுதுன்னா, பைபிள்ல எழுதி இருக்கிறத தூக்கி வச்சுக்கிட்டு ஆண்டோட்ட போறாங்க. ஏன் இதை அனுமதிக்கிறேன்? இதெல்லாம் ஏற்கனவே சொன்னீரேன், இதை நீ வரக்கூடாது, ஆண்டோட்ட போராடுங்க. அதுதான் நல்லது. ஆக மொத்தம் இந்த வெண்வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா, அந்த வெளிப்படுத்தல் 3:4 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே, அவர் தன்னை அசூசிப்படுத்தி கொள்ளாத சிலர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அசூசிப்படுத்திக் கொள்ளாதவர்களை விட சோதரம் இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்றாப்பா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கூட்டம். இந்த வெண்வஸ்திரத்தை யாருக்கு கொடுப்பேன்னாக்கா, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால். ஆமென். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். அந்த பாத்திரவான்கள் ஆனபடியினால்
எனக்கன்பான தேவ பிள்ளைகளை அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை எதுவும் சரியில்லை, கிறிஸ்தவமே கெட்டு போச்சு, கிறிஸ்துவ ஊழியங்களும் கெட்டு போச்சு, சபையும் கெட்டு போச்சு, இப்ப கிறிஸ்துவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வர்றதை விட, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது தேவனுக்கு பாத்திரவான்களாக மாறுவதற்கு பாருங்கள். தேவனுடைய பாத்திரவான்களாக, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அந்த பாத்திரவான்களாக நீங்க மாறினாலே தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நீங்க அந்த வெண்வஸ்திரத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த பாத்திரவான்களாய் மாறுவதை குறித்து ஒரு கிருபையுள்ள வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அந்த வெண்வஸ்திரத்தை பெறணும்னா தேவனுடைய பாத்திரவான்களா மாறணும். அந்த பாத்திரவான்களா மாறணும்னா இந்த கோல் சொல்றது, குற்றம் சாட்டுவது, தவறுகளை பார்ப்பது, அக்கிரமங்களை பார்ப்பது, மீறுதல்களை பார்ப்பது, அந்த சபையை பார்ப்பது, இந்த ஊழியத்தை பார்ப்பது, அந்த கூட்டத்தை பார்ப்பது, இந்த ஜனத்தை பார்ப்பது, இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், இவைகளுக்கெல்லாம் தப்புங்க, இவைகள் எல்லாம் இதுல இருந்து மீண்டு வெளியே வாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாவஸ்தலம் என்று சொன்னா அது 2 இடத்தை சொல்லலாம். ஒன்று சென்னையை சொல்லலாம், 2வது மதுரையை சொல்லலாம். வேற எங்கேயும் பாவம் இல்லையா என்று கேட்காதீர்கள், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. ஆனா பாவ உற்பத்தி ஸ்தானம், தமிழ்நாட்டின் பாவ உற்பத்தி ஸ்தானம் என்றால் இந்த 2 மாபெரும் மெட்ரோ சிட்டிஸ் சொல்லலாம். அது என்ன பாவம் என்று நான் விளக்க விரும்பவில்லை. எல்லாமே கூடியிருக்குது, எல்லா பாவமும் நிறைந்திருக்குது. அவைகளுக்கு மத்தியில தான் பாவமுள்ள சபைகளும் இருக்குது, அவைகளுக்கு மத்தியில தான் பாவமுள்ள ஊழியங்கள் இருக்கிறது, அவைகளுக்கு மத்தியில தான் பாவமான கர்த்தருடைய வேலையை செய்யறவங்களும் இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பாவத்தின் உற்பத்தி ஸ்தானம் போல இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் நிறைஞ்ச அந்த பட்டணத்துலதான் இவ்வளவு துன்மார்க்கர்களும் கொள்ளையர்களும் திருடர்களும் சண்டாளர்களும் அநியாயக்காரர்களும் வேத புரட்டர்களும் சத்திய மார்க்கத்தை எதிர்க்கிறவர்களும் மகத்துவத்தை தூசிக்கிறவர்கள் இருக்கிற அதே பட்டணத்துலதான் கற்புள்ள சபை இருக்கு, மணவாட்டியின் ஊழியம் இருக்குது, நல்ல சத்தியவான்கள் இருக்கிறார்கள், அருமையான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், நல்ல கண்ணீரின் பள்ளத்தாக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனா என்ன ஒரு கேவலம் தெரியுமா, இந்த பரிசுத்தவான்களை திரும்பி பார்ப்பதற்கு எந்த கண்ணுக்கும் விருப்பம் இல்லை. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜெப வீரர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நிறைய பேருடைய மூளை வேலை செய்யறதில்லை. மணவாட்டி சபை எதுயா, கற்புள்ள சபை எதுயா சொல்லி அந்த சபைய அந்த சபைக்கு போவதோ அல்லது அந்த சபையை 4 பேருக்கு காண்பித்து கொடுத்து அதற்குள் ஒரு 10 ஆடுகளை கூட்டு போய் விடுறதுக்கோ நிறைய பேருக்கு தரிசனம் இல்லை. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னவல்ல, என்ன மற்றவர்கள் செய்கிற ஆதங்கத்தையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தை மட்டுமே கண்கள் காண்க. ஒரு சத்தியத்தை வெளிப்படையா சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, ஒருத்தன் பாவத்துக்கு மேல பாவம் பண்ணி அந்த பாவத்திலேயே ஊழியம் செஞ்சு அந்த ஊழியத்தையே அக்கிரமம் மாத்திட்டு இருக்கான்னாக்கா அது கூட பெரிய தவறு கிடையாதுங்க. ஆனா அதை ஒரு காரணமா வச்சு உத்து நோக்கிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாருங்க,
அவங்கதான் இந்த பாவம் செய்கிறவர்களை விட பெரிய பாவிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஜெயத்தை இழக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் வெண்வஸ்திரத்தை இழக்கிறவர்கள். நான் சொல்றேன், பாவத்தின் பிறப்பிடங்களாய் இருக்கிற அதே பட்டணத்துலதான் நான் சொன்ன அருமையான மணவாட்டி சபை இருக்குது, கற்புள்ள சபை இருக்குது, சத்திய விற்பனர்கள் இருக்கிறார்கள், நல்ல போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நல்ல பாரத்தோடு தரிசனம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். தான் உண்டு, தான் ஊழியம் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் கர்த்தர் உண்டு என்று சொல்லி எதிலையுமே கலப்படம் இல்லாது, எதிலுமே கலக்காது நல்ல நீதிமான்கள் இருக்கிறார்கள், நீதிமாட்டிகள் இருக்கிறாங்க, நல்ல பரிசுத்தவான்கள் இருக்காங்க. தயவு செய்து இந்த பூமியில இருக்கும் போது உங்க எண்ணமும் சிந்தையும் யோசனையும் இப்படிப்பட்டவர்களை பார்க்கட்டும். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடட்டும். இப்படிப்பட்டவருடைய ஐக்கியம் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இந்த அசூசிக்கு எல்லாம் நீங்க முடியும், எல்லாம் நீங்க முடியும். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் வெண்வஸ்திரம். அந்த வெண்வஸ்திரம் யாருக்கு கிடைக்கும்? 2 பேருக்கு. ஒன்று அசூசிப்படாதவர்களுக்கும், 2வது தங்களை பாத்திரவான்களாய் மாற்றி கொண்டவர்களுக்கு தான் இந்த அருமையான வெண்வஸ்திரம் கிடைக்கும். இந்த பாத்திரவான்களா மாறணும்னாக்கா இந்த லூக்கா 21:36 சொல்லுகிறபடி எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்க. எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருந்தீங்கன்னா அந்த தேவனுடைய பாத்திரவான்களாய் மாறுவீர்கள். உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ரொம்ப அருமையான வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமாங்க? இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம் கிடைக்குது பாருங்க. அந்த வெண்வஸ்திரத்தை கூட நான் முக்கியமா நினைக்கல. ஏன்னாக்கா அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டுட்டு அந்த வெளிப்படுத்தல் 3:4 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரங்களை தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. இந்த வெண்வஸ்திரத்தை விட நான் விரும்புறது எது தெரியுமா? அந்த இயேசுவோடு நடக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போற எல்லாருக்கும் வெள்ளை ட்ரெஸ் தர்றாங்கன்னா அது எனக்கும் கிடைக்கும், என்னோடக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், அது வேற. ஆனா நான் விரும்புறது என்ன? அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அப்பாடா பரலோகத்துக்கு வந்துட்டு, அப்பாடா ஒயிட் ட்ரெஸ் கிடைச்சிருச்சு, நானும் சொத்துற பரலோகவாசி மாறிட்டேன்னு சொல்றதை விட அந்த பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த வெளிப்படுத்தல் 3:4 அவரோடு நடக்கிற ஒரு பாக்கியம் இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதுங்க. அவருக்கு ஏற்ற ஜீவியம் ஜீவித்தவர்களுக்கு மட்டும்தாங்க அது கிடைக்கும், அவரோடு நடக்கிற பாக்கியம். அதனாலதான் நம்முடைய ஊழியத்திலே நாம் அடிக்கடி சொல்லித்தரோம், நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களா இருக்கிறத விட கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு விருப்பம் வரட்டும். இவர்களுக்கு பேர்தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவரோடு நடக்கிற ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிறது 2வது என்ன கிடைக்கிறது? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். இப்போ இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஜீவ புஸ்தகமே அவர்களுக்கு கிடைக்கிறது. ஜீவ புஸ்தகத்தை அவர்களுடைய கண்கள் பார்க்கிறது. கர்த்தர் நல்லவர். அந்த ஜீவ புஸ்தகத்திலே
இவர்கள் பெயர்கள் நீக்கப்படாதபடி அதை தேவனாகிய கர்த்தர் அருமையாய் காத்துக் கொள்ளுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதால். எனக்கன்பானவர்களே சொல்கிறோம், இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. அப்போ ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேரெல்லாம் எழுதப்படும்னாக்கா, தாவீது பேரு, நோவாவின் பேரு, தானியேல் பேரு, இயேசுவின் பேரு, பேதுருவின் பேரு, லூக்காவின் பேரு, பர்னபாவின் பேரு, தீமோத்தேயுவின் பேரு, எஸ்எஸ்கே சாமுவேலின் பேரு, இன்பராஜ் பாஸ் பேரு, ஹெலக்கலிமா பேரு, அவங்க பேரு, இவங்க பேரு, இதெல்லாம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அதுதான் கிடையாது. இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர்கள்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த சங்கீதம் 69:28 சொல்லுகிறது, நீதிமான்கள் பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய பெயர். இந்த நீதிமான்கள் என்றால் யார்? இந்த நீதிமான்கள் என்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் கர்த்தருக்காக எழுந்திருக்கிறவர்கள், படுத்து விடுகிறவர்கள் அல்ல, பின்னிட்டு திரும்புகிற லோத்துக்கள் அல்ல, கொடுத்த கிருபையை எரிந்து விட்டு போகிற யூதாசுகள் அல்ல, 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்கிறார். தாவீதுதான் அந்த விழுகிறதுக்கு பெயர் பெற்ற ஒரு மனுஷன். எத்தனையோ பெண்களிடத்தில் அவன் விழுந்தான். கர்த்தர் நல்லவை. எத்தனையோ முறை தன் மகன் மூலமாய் ராஜ்யத்துல இழந்து அவன் விழுந்தான். எத்தனையோ முறை சவுலுக்கு முன்பாக துரத்தப்பட்டு விழுந்தான். அத்தனை முறை அந்த தாவீது கீழே விழுகிறவனா இருந்தாலும் அவனுடைய முடிவோ சம்பூரணமாய் முடிந்தது. அவன் சாகும்போது அபிஷாய் என்கிற ஸ்திரீ இருக்கிறார். அங்கு கர்த்தர் நல்லவே. இன்னும் சாலமோனின் தாய் இருக்கிறார், சாலமோன் இருக்கிறார், பக்கத்திலே நாத்தான் தீர்க்கதரிசி இருக்கிறார், அப்புறம் அரண்மனையின் பிரதானிகள் இருக்கிறாங்க, நல்ல யுத்த சன்னதர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் சூழ இருக்கும் போது கர்த்தர் நல்லவே, எல்லாருக்கும் முன்பாய் ராஜ்யபாரத்தை குறித்து எல்லாம் சொல்லி பொறுப்புகளை நிறைவேற்றிவிட்டு அதன் பின்புதான் இந்த தாவீது மரிக்கிறார். அப்போ இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிற பெயர். இந்த ஜீவ புஸ்தகத்தின் பாக்கி யாருக்கு கிடைக்கும்னா நீதிமான்களுக்கு கிடைக்கும். நீதிமான்கள் என்றால் யாருனாக்கா, கர்த்தர் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள், திரும்பவும் தேவனுக்காக நிற்கிறவர்கள், மரண பரியந்தும் கர்த்தரை அல்லாமல் அவர்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. இப்ப சமீப நாட்களா ஒரு மாசம் 1.5 மாசமா நான் அடிக்கடி என்னைய நானே நொந்துக்கிறேன். அது நான் கொஞ்சம் ஓப்பனா உங்கள்கிட்ட பேசுறேன். என்னைய நானே நொந்துக்கிறேன். ஏன் காரியங்களை எனக்கு சில நேரத்துல வெறுப்பா இருக்கு. ஏன் நொந்துக்கிறேன் அப்படின்னா, அதை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன். ஒரு சின்ன பல சம்பவங்கள் நடக்கும் போது நமக்கு இந்த பைபிள், இந்த ஜெபம், இந்த ஆண்டவர், இதை தவிர வேறு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்கள போய் பார்க்கணும், இவங்கள்ட்ட உதவிய கேட்கணும், அவங்கள்ட்ட இப்படி பேசணும்,
இந்த முயற்சி எடுக்கணும், இது மூலமா அப்படி செய்து முடிக்கணும், அப்பதான் இது காரியம் நடக்கும், இவ்வளவு தாழ்ந்து போகணும், இந்த இடத்துல உயர்ந்து நிற்கணும். இது எதுவுமே உலகத்திற்கு உரிய எதுவுமே தெரியல, எந்த காரியமும் தெரியல. ஆனா வெளியில போயிட்டு வேற ஒருத்தரோட நாடும் போது அப்படியே ஃபிங்கர் டிப் மாதிரி அப்படியே சுத்துறோம், விரல் நுனி விரல்ல வச்சிருக்கிற மாதிரி டப் 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 டப்னு அந்த இதை சொல்றான், இப்படி சொல்றான், அப்படி சொல்றான். நமக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம மனுஷன் தானா? நம்ம உயிரோட தான் இருக்கிறோமா? நாமும் இந்தியத்தானா? நம்மளும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறோமா? நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. அப்போ ஒரு பக்கத்துல பார்த்தாக்கா நமக்கு அந்த ஜெபம், அந்த வேதம், அந்த ஆண்டவர் இதுதான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. இத நான் உண்மையை சொல்றேன். ஆனால் நல்லா கவனிக்கணும், மற்ற சில காரியங்களுக்காக சில மனிதர்களை நாடும் போது தான் அவங்களுக்கு திறமை இருக்குது, தகுதி இருக்குது. ஆனா நல்லா நோக்கி பார்த்தா அவங்கள்ட்ட தேவனுக்குரிய ஒரு நிழல் கூட இல்லை. அதனால்தான் பைபிள் சொல்லுது, அவர்களுடைய பிரயாசங்களும் அவர்களோடு ஒளிந்து போகும். நீங்க நல்ல கவர்மெண்ட் சீனியர் ஸ்டாஃப பாக்குறீங்க, அவருக்கு நல்ல அதிகாரம் இருக்கு, நல்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கவங்க பாக்குறீங்க, அவங்க பேரும் புகழுமா இருக்காங்க. ஆனா அவங்க ஜீவியத்தை பார்த்தா அவங்கள்ட்ட ஆண்டவரை குறித்த அறிவோ, நீதிமானா பரிசுத்தவானா வாழணும் என்பதற்கான புத்தியோ அல்லது அதை குறித்த ஒரு சிந்தை கூட இல்லை. அப்ப என்ன நடக்கும்? ஒரு நாள் வரும், அவங்க பிரயாசம் எல்லாம் அவர்களோடு ஒளிந்து போகும். ஆனால் இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களோ நீதிமான்களாய் இருந்து அவர்களுக்கு இடரல்கள், இன்னல்கள், இக்கட்டுகள், பாதிப்புகள், துன்பங்கள், குற்றங்கள், குறை சொல்லுதல், குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தாலும் திரும்பவும் கர்த்தர் தான், ஆண்டவர் தான், தேவன் தான், சத்தியம் தான், வசனம் தான், நான் அதை விட மாட்டேன், என் உயிர் அதுதான், என் சிந்தை அதுதான், என் புத்தி அதுதான், அதுக்காகத்தான் வாழ்வேன்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னா அவங்க தாங்க அந்த 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கிற நீதிமான்கள். அவர்களுடைய பெயரைத்தான் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைக்கிறோம். இந்த தாவீதை குறித்து எத்தனையோ முறை விழுந்தான் என்று வேதத்துல பல இடத்துல பார்க்கிறோம். ஆனா கடைசி ஆண்டவர் நல்ல ஒரு லைஃப் லாங் சர்டிபிகேட், ஒரு லைஃப் லாங் சர்டிபிகேட் அவனுக்கு ஆண்டு கொடுத்துட்டாரு. இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், எனக்கு மிகவும் பிரியமான மனுஷன், என்ன ஒரு சாட்சி. அப்ப தாவீதின் பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்குன்னா நம்முடைய பெயர்களையும் எழுதுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் நீதிமான்களாய் மாறவே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைப்பது முதலாவது வெண்வஸ்திரம், அவர்கள் இயேசுவோடு நடப்பார். இரண்டாவது அவர்களுக்கு கிடைப்பது ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் அவர்கள் பெயர் எழுதப்படும். அதை ஆண்டவர் கிறுக்கி போடவே மாட்டேன் என்று வெளிப்படுத்தல் 3:5 உறுதிபட சொன்னார். பொதுவா மனுஷன்தான் சாமி மேல சத்தியம் பண்ணுவான். சாமி சத்தியமா சொல்றேன், என் குலதெய்வ சத்தியமா சொல்றேன், என் கடவுள் சத்தியமா சொல்றேன், ஆண்டவர் சத்தியமா சொல்றேன், ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன், 1008 சத்தியத்தை சாமிக்கு மேலேயே செலுத்துவான். ஆனா இங்கே ஒரு கட்டம் வரும்போது அந்த சாமி என்கிற ஆண்டவரே நம்ம கிட்ட ஒரு சத்தியம் பண்றாரு. என்ன சத்தியம்னா, இவங்க பேரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டேன். வெளிப்படுத்தல் 3:5. என்ன ஒரு பாக்கியம்! இதுக்கு பேரு தாங்க ஜெயம் தருது. இந்த ஒரு ஜெயம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் சோதரம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவுக்கு முன்பாக அவர்களை நிறுத்துவேன்.
பிதாவுக்கு முன்பாக அவர்களை நிறுத்துவேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிதாவுக்கு முன்பாக அவர்களை நிறுத்துவேன். இப்ப கவனிக்கணும், இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற மூணாவது பெரிய ஆசீர்வாதம் பிதாவுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பெரிய பாக்கியம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு முதலாவது கிடைக்கிறது வெண் வஸ்திரம், இரண்டாவது கிடைக்கிறது ஜீவ புஸ்தகம், மூன்றாவது கிடைக்கிறது என்னன்னாக்கா, பிதாவுக்கு முன்பாக நிற்கிற நல்ல ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அந்த பிதாவுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நன்றாய் கவனிங்கள். இந்த பிதாவுக்கு முன்பாய் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு போய் விடுவாரா? எல்லாரையும் கூப்பிட்டு போய் வா 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 என் பிதாவை காட்டுறேன் பார், ஆதி முதல் வீட்டில் இருக்கிற காட்டுறேன் பார், பிரவேசிக்க முடியாத ஒளியில் இருக்கிறவரை காட்டுகிறேன் பார், பூமிக்கு என்னை குமாரனாய் அனுப்பினவரை காட்டுகிறேன் பார், ஆதி முதல் வீட்டில் இருக்கிற அந்த சொத்து அந்தமும் அல்பாவும் உமேகாவுமா இருக்கிறவரை காட்டுறேன் பார், நீ அவரை பாரு, அவர் பக்கத்துல நெல்லு, நான் உன்னை கூட்டு போய் முன்னாடி நிப்பாட்டேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு போவாரா என்று கேட்டால், எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாய் நிறுத்துகிறது கிடையாது. அப்ப யார பிதாவுக்கு முன்பாய் கூப்பிட்டு கொண்டு போவார் என்று சொன்னா, அதற்கு வேதம் அழகான பதில் கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்போ இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் பிதாவுக்கு முன்பாய் போய் நிறுத்தப்படுதல். யாரை கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாய் இயேசு நிறுத்துவார் என்று சொன்னா, இந்த யோவான் 14:21 ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னிடத்தில், இயேசுவினிடத்தில் அன்பாயிருக்கிறவன், அந்த என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரோ, அவன் மட்டும் என்னிடத்தில், அவள் மட்டும் என்கிட்ட அன்பா இருந்தா பத்தாது, நானும் அவளிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அப்படி எப்படி ஒரு மனுஷன் இயேசுவாகி என்னிடத்திலும், இயேசுவாகி நான் அந்த மனுஷனிடத்திலும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கத்தக்க அளவுக்கு யார் ஒருவர் காணப்படுகிறாரோ அவர்கள் தான் இந்த பிதாவுக்கு முன்பாக போய் நிறுத்தப்படுவார். எல்லாருக்கும் அந்த பிதாவின் சன்னிதானம் கிடைக்கும், எல்லாரும் பிதாவுக்கு முன்பாய் நிறுத்தப்படுவார்கள் என்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவர்கள். அப்படி பார்த்தா இந்த உலகத்திலே இயேசுவினிடத்தில் அந்த அளவுக்கு அன்பாயிருந்தது யார்? நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்தேன், அவனும் என்னிடத்தில் அன்பாயிருந்தான் என்று சொல்லக்கூடிய யாராவது ஒரு மனுஷன் இருக்கிறாரா என்று கேட்டால் ஒன்றை சொல்லுவேன், அப்படி ஒருவரும் இல்லை என்று சொன்னா இந்த சத்தியமாகிய உபதேசத்தையே ஆண்டவர் சொல்லி இருக்க மாட்டார். அப்போ அந்த அளவுக்கு சோத்திரம் இயேசுவினிடத்தில் அன்பாய் இருந்த ஒரு சீசனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 21:20. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டு, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
அப்போ இந்த பூமியிலே இயேசுவிடத்தில் அவ்வளவு அன்பாய் இருந்தது யார்? அந்த சீசனிடத்தில் இயேசு அன்பாய் இருந்தார் என்றால் அந்த சீசன் ஒரே ஒரு மனுஷனை சொல்லலாம். அந்த மனுஷன்தான் இயேசுவுக்கு இருந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று சொல்லுவார்களே, அன்பின் சீசனாகிய யோவான் என்று சொல்லுவார்களே, அந்த அன்பின் அப்போஸ்தலன் தான், அந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான். அந்த யோவானுக்கு இந்த பிதாவுக்கு முன்பாக நிற்கிற நல்ல பாக்கியம் கிடைக்கும். இந்த ஏன்னாக்கா இந்த யோவான், அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு பூமியில இருக்கும் போதே கர்த்தர் நல்லவை இயேசுவின் மார்பிலே சாய்கிறவனாய் இருந்தான். இயேசுவின் நெஞ்சுக்கு மேலே படுத்துக் கொள்ளுகிறவனாய் இருந்தான். அவன் ஓடி போய் இயேசுவை கட்டி பிடிச்சு மார்பல சாஞ்சாலோ ஆண்டவர் அவனை உதறினதாகவோ தள்ளினதாகவோ கிடையாது. ஏன்னா இயேசுவுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு இந்த யோவான் என் மார்பிலே சாய்கிறான், இன்னொரு நாள் வரப்போகிறது, அவன் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலே போகிறதும் வருகிறதுமான யோவானா இருக்க போகிறார் என்பதை இயேசுவுக்கு தெரியும். அப்போ இந்த பிதாவுக்கு முன்பாய் யார் போக முடியும்னா, அன்பின் சொரூபியாய், அன்பின் ரூபமாய், அன்பின் வடிவமாய், அன்பாய் காணப்படுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு தான் ஜெயம் கொடுக்கிறவர்களாய் முத்திரை பெற்று அவர்களுக்கு தான் பிதாவின் சன்னிதானம் கிடைக்கும். அதனாலதான் நம்ம ஊழியத்துல சொல்றோம், நீங்க அவனை பார்க்காதீங்க, இவனை பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, இவங்கள பார்க்காதீங்க, யார பத்தி பேசாதீங்க, ஒண்ணு மட்டும் செய்யுங்க, நல்ல அன்பை காண்பீங்க, நல்ல அன்பை காண்பீங்க. அந்த அன்பை காட்டுவது தாங்க நம்ம பிதாவுக்கு முன்பாய் கொண்டு போகும். அதை விட்டுட்டு என் வீட்டை எழுதி கொடுத்தேன், அதை விட்டுட்டு நான் இயேசுவுக்கா ரத்த சாட்சியா மறித்தேன், அதை விட்டுட்டு ஐயோ என் குடும்பமே எதிர்த்த போது வந்தேன், இதெல்லாம் எடுபடாது. நீங்க பிதாவுக்கு முன்பா நிக்கணும்னாக்கா இயேசுவுக்கு அன்பான ஒரு சீசனா, ஒரு ஷீசியா மாற. அந்த நல்ல அன்பு மட்டும்தான் பிதாவுக்கு முன்பாய் நிற்கிற பாக்கியத்தை கொடுக்கும். கர்த்தர் நல்லவை. அந்த ஒரு அன்பு பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை. எல்லாரையும் நேசிப்போம். சண்டைக்காரர்கள் வருகிறார்களா, விரோதிகள் வருகிறார்களா, பகைஞர்கள் வருகிறார்களா? போன மே மாதம், இந்த ஜூன் மாதம், இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடந்து போன பாதையில சூத்திரம் வெட்டு 1 துண்டு 2 செய்யக்கூடிய அளவுக்கு பயங்கரமான இருளின் பள்ளத்தாக்கை, மரணத்தின் பள்ளத்தாக்கெல்லாம் ஊடுருவி போனேன். ஆனா அவர்களெல்லாம் நேரில் பார்க்கும்போது அவங்க பயங்கரமா தூசிக்கிறதும், பயங்கரமா சபிக்கிறதும், பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறதும், அப்படியே பயங்கரமா வானலாவ நாக்கு வயத்துறாங்க. அவங்க தூசிக்கிறது, அவங்க சபிக்கிறது, அவங்க தூற்றுகிறது, கேவலமா பேசுறது சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. நான் என்ன செய்யறேன், நடுவுல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவு சத்தமா, பகிரங்கமா, அவ்வளவு கேவலமா பண்றாங்க. ஆனா பரிசுத்தாவிக்கு முன்பாய், கர்த்தருக்கு முன்பாய் உத்தமத்தோடு சொல்லுவேன், நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னாக்கா என்னுடைய அனுபவம் அது. இதே மனிதர்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணாங்க. ஆனா இப்ப அவங்க தெரு தெருவா, ஊரா எங்கெங்கோ அலைகிறார்கள். ஆனா அவங்களுடைய அந்த அவலட்சணமான வார்த்தைகளுக்கு பின்பு கர்த்தர் என்னை, என் பிள்ளைகளை, இந்த ஊழியத்தை எவ்வளவோ பெரிய ஒரு பெரிய கோபுரத்துக்கு மேல உயர்த்திட்டார். அப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பொறுமையாய் இருப்பேன். நீ எதிராய் பண்ணுகிற எல்லாவற்றுக்கும் நான் கொடுக்கிற ஒரே பதில் என்னுடைய அன்பு. நான் கொடுக்கிற ஒரே பதில் எனக்கு கொடுக்கிற இயேசுவின் அன்பு. அந்த மௌனத்துக்கு ஒரு சக்தி இருக்குது பாருங்க. ஐயோ, அன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மௌனம் என்பது எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது.
மௌனம் என்பது எவ்வளவு பெரிய அணுகுண்டுக்கு சமானம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு முதலாவது வெண்வஸ்திரம், அவர்கள் இயேசுவோடு நடப்பார்கள். இரண்டாவது அவர்களுக்கு ஜீவ புஸ்தகம், அங்கே அவர்கள் பெயர்கள் எழுதப்படும். மூன்றாவது பிதாவுக்கு முன்பாய் நிற்கிறதான பாக்கியம், அது அன்பாயிருக்கிற அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை போன்றவர்களுக்கு தான் கிடைக்கும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4வது ஆசீர்வாதம் எது? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அவருடைய தூதர் முன்பாகவும் என்று பார்க்கிறோம். அவருடைய தூதருக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவாராம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ தூதர் முன்பாக என்ன பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். பிதா முழு உலகத்தின் அதிபதி, குமாரனாகிய இயேசு முழு உலகத்துக்காக பூமிக்கு அனுப்பப்பட்டவன். இப்ப அங்க ஒரு மனுஷன் நிக்கிறான், அவன் எல்லாத்தையும் சாவு, மரணம், நோய், பேய் எல்லாத்தையும் ஜெயிச்சு தப்பி தவறி அப்படியோ இப்படியோ எப்படியோ உள்ள வந்துட்டான். அவனுக்கு பரலோகத்து வாசல் கிடைச்சதே பெரிய ஆச்சரியம். ஆனா இப்ப ஆண்டு சொல்றாரு, இங்க வாப்பா, உன்னை கூட்டி போய் யார்கிட்ட சொல்ல போறேன் தெரியுமா? உன்னை சாட்சியா சொல்ல போறேன் தெரியுமா? தூதருக்கு முன்பா சாட்சியா சொல்ல போறேன். என்ன சாட்சி சொல்ல போறேன்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மனுஷன் தான் பூமியிலே என்னை மறுதலிக்காமல் இருந்த மனுஷன். இந்த மனுஷி தான் பூமியிலே என்னை மறுதலிக்காமல் இருந்த மனுஷி. இவர்கள் எனக்காகவே வாழ்ந்தார்கள். தூதனே, நீ போன, உன்னை அனுப்புனேன், நீ போன, சர்ன்னு போன, டர்ன்னு வந்த, கொடுத்த வேலையை முடிச்சு விட்டேன். ஆனா இவங்க அப்படி இல்லை. இவங்க எனக்காக அணு அணுவா செத்தாங்க. இவங்க எனக்காக அணு அணுவா வேதனைப்பட்டாங்க. இவர்கள் எனக்காக துன்பங்களை, அவமானங்களை சகித்தாங்க. இவங்க என்னுடைய சத்தியத்தை தூக்கி சுமந்தாங்க. இவங்க என்னுடைய வார்த்தைகளை எங்கு கொண்டு போனாங்க. ராத்திரியும் ஊழியம் செஞ்சாங்க, பகல்லையும் ஊழியம் செஞ்சாங்க. சாப்பிட்டாலும் சாப்பிடாமலும் கடந்தாங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாதது போல இருந்தாங்க. இவங்களோடு படிச்சவங்க அரசாங்கத்தில் அதிகாரிகளும் அதிபதிகளுமா ஆனாங்க. இவங்களோ அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களாகவே இருந்தாங்க. அந்த அதிபதிகளாய் மாறினவர்கள் பூமியிலேயே இருக்கிறார்கள். ஆனால் அப்பிரயோஜனமான இருந்த இவர்களோ இப்போது என்னோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு தூதருக்கு முன்பாய் சாட்சி கொடுப்பார். அப்ப அங்க என்ன நடக்கும்? நான் நினைக்கிறேன், அந்த தூதனை மெய் சிலிர்த்து போயிடுவான். ஐயோ, இவ்வளோ பெரிய பாக்கியமா! இது எனக்கு அப்பயே தெரிஞ்சிருந்தா நானும் மனுஷனா பிறந்திருப்பேனே, நானும் மனுஷியா பிறந்திருப்பேனே. அந்த மனுஷனை கூட்டு வந்துட்டு இந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு என்னவா புகழ்றாரு, என்னவா பெருமை பேசுறாரு, என்னவா சாட்சி சொல்றாரு. எவ்வளவா அருமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. அங்க இருக்கிற தூதர்களே மெய்சில் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவை. இந்த தூதருக்கு முன்பாய் சாட்சி பெறுகிறவர்கள் யார்? யார் தூதருக்கு முன்பாய் சாட்சி பெறுவார்கள்? 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அடுத்தடுத்த வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 12:9. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். யாரை தேவன் கூப்பிட்டு கொண்டு போய் தூதர்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்துவார் என்று சொன்னார், இந்த பூமியில இருக்கும் போது கழுத்தையே அறுத்தாலும் அல்லது உயிரையே குத்தி பிடுங்கி எடுத்தாலும் அந்த கிறிஸ்துவை, சத்தியத்தை மறுதலிக்காமல் இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை தான் ஆண்டவர் கைய பிடிச்சுக்கிட்டு போய் பிரதான தூதனுக்கு முன்னாடி நின்று, இவர் உனக்கு தெரியுமா, இவரை நீ பார்த்திருக்கியா, சோத்திர, இவர் எனக்கு பிரியமானவே, இருதயத்துக்கு ஏற்றவே, இவங்கதான் என் ஊழியக்காரர்கள், இவங்கதான் என் நாமத்தின் சங்கீர்த்தனக்காரர்கள், இவர்கள் தான் எனக்காக வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கும். அதற்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை மறுதலிக்க கூடாது. ஒன்று.
இரண்டாவது இன்னொரு வசனம், அதே லூக்கா அதே 12ஆம் அதிகாரம் 8வது வசனம், அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. யாரை தேவன் தேவதூதருக்கு முன்பாய் கொண்டு போய் காண்பிப்பார் என்று சொன்னார்? இந்த பூமியில வாழும்போது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, பிளைட்ல போகும்போது, கார்ல போகும்போது, ஹோட்டல்ல சாப்பிடும் போது, படுக்க போகும்போது, லாட்ஜில தங்கும் போது, சொந்த வீட்டுல தங்கும் போது, வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட, போன் கால் பேசுறவங்கள்ட்ட எல்லாம் யார் ஒருவர் தேவனை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ, ஆண்டவரை குறித்து அறிக்கையிட்டுட்டே இருக்காங்களோ, அவங்கதான் ஜெயம் பெற்றவர்களாய் இருந்து தேவனாகிய இயேசுவினால் தூதருக்கு முன்பாய் அறிமுகப்படுத்தப்படுவார். ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் தேவனை மறுதலிக்காதவர்கள். இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை பேசுகிறவர்கள். இந்த 2 கூட்டத்தாரை தான் ஆண்டவர் தூதருக்கு அறிமுகப்படுத்துவார் ஐயா. இதுதான் ஜெயம் பெற்ற வாழ்க்கை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இந்த 4 கிருபை. ஒன்று, வெண் வஸ்திரம், அது இயேசுவோடு நடக்கிற அனுபவம். இரண்டாவது, ஜீவ புஸ்தகம், பூமியில் இருக்கிற பெயர் பிரஸ்தாபத்தை விட தேவனுடைய புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுதல். மூன்றாவது, பிதாவுக்கு முன்பாக நிற்பது, அது அன்பின் உச்சத்தை காண்பிக்கிறது. நான்காவது, தூதருக்கு முன்பாய் நிற்கிறதை காண்பிக்கிறது, அது கிறிஸ்துவை மறுதலிக்காத ஜீவியமும் சத்தியத்தை சொல்லாமல் இருக்காத நாட்களையும் காண்பிக்கிறது. இந்த 2ம் தான் தூதருக்கு முன்பாய் நிறுத்தும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஜெயம் கொள்ளுகிறவராய் உங்களை கர்த்தர் மாற்றுவாராக. இது எல்லாரும் கண்களை மூட போறோம், அப்படியே கைய மேல உயர்த்த போறோம். இது காலை நேரம், இது நல்ல அதிகாலை நேரம். இந்த காலை நேரத்துல கண்ணை மூடிக்கிட்டு நான் எவ்வளவோ தீர்க்க தரிசனம் சொல்லலாம். பிரதர், இதோ கர்த்தர் வருகிறார். சிஸ்டர், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பெட்டி கிடைக்க போகுது. தங்கச்சி, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. தம்பி, நீ வெளிநாட்டுக்கு போக போற. நான் எவ்வளவு தீர்க்க தரிசனமும் சொல்லலாம், எனக்கு சொல்லவும் தெரியும், பேசவும் தெரியும். ஆனா அதெல்லாம் தேவ வார்த்தை அல்ல. இங்கு இன்றைக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற அந்த நாளத்தனையான ஆசீர்வாதம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆசை ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த எல்லாரும் ஜெயம் பெறணும். எனக்கு சில சகோதரிமார்களை தெரியும், அவங்க ஜெயம் பெற்றா போதும். எனக்கு சில ஊழியக்காரர்கள் தெரியும், அவங்க ஜெயிச்சா போதும். அப்படி நினைத்தா நான் ஊழியக்காரனும் கிடையாது, ஊழியத்துக்கு தகுதியும் கிடையாது. அப்ப நல்ல ஒரு மெய்ப்பனுடைய, நல்ல ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? ஓ, என்னுடையவர்கள் எல்லாரும் ஜெயம் பெற வேண்டும். அவர்கள் அலப்பமானவர்களாயிருக்கலாம், இளப்பமானவர்களாயிருக்கலாம், நசல் கொண்டவர்களாயிருக்கலாம், ஓ காயப்பட்டவர்களாயிருக்கலாம், வேதனை உள்ளவர்களாயிருக்கலாம், சுகித்திருக்கிறவர்களாயிருக்கலாம், நல்லவர்களாயிருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருங்க. ஆனா என்னுடைய பாரம் வாஞ்ச என் ஜனங்கள் எல்லாரும் ஜெயம் பெற வேண்டும். ஓ ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், போதகர்கள், சகோதரிகள், சிறியோர், பெரியோர், அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த சபையார், இந்த சபையார், இந்த ஊழியத்தார், அந்த ஊழியத்தார், எல்லாரும் ஜெயம் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய பார், அதுதான் என்னுடைய வாஞ்சி. ஷபாபாலா கத்துராவாலா வாலா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? அப்படியே கையை மேலே உயர்த்துங்க. வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவள் எவளோ அவர்களுக்கு தேவன் வெண்வஸ்திரத்தை கொடுப்பா, அவர்களுக்கு தேவன் நல்ல ஜீவ புஸ்தகத்தை கொடுப்பா,
அவர்களுக்கு நல்ல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே பிதாவுக்கு முன்பாய் நிறுத்துவா. அவர்களுக்கு நல்ல தூதர்களின் சாட்சியை கொடுப்பா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, ஜெயம் பெற்ற மகனா என்னை மாற்றுங்க, ஜெயம் பெற்ற மகளா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் பாவமும் பாவத்தின் பிறப்பிடமாய் இருக்கிறது. ஆனால் அதற்கு நடுவிலே மணவாட்டி சபை இருக்கிறது. அதற்கு நடுவிலே கற்புள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நடுவிலே நல்ல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நான் அதை மாத்திரமே நோக்க வேண்டும், அதை மாத்திரமே பார்க்க வேண்டும். அவர்களோடு ஐக்கியம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும் போதே நான் இயேசுவோடு நடக்கணும். இந்த உலகத்தில் இருக்கும் போதே என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். இந்த உலகத்தில் இருக்கும் போதே அந்த பிதாவின் அன்பு என்னை நிரப்ப வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கும் போதே தூதர்களுக்கும் நான் சாட்சியாய் மாற வேண்டும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. வாயை திறங்க இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையினாலே பாரத்தோடு கண்ணீரோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். நல்ல வசன ஸ்தோத்திர ஆராதனையை ஆவியோடும் அபிஷேகத்தோடும் கொடுத்தீர். உடைய ஊழியக்காரரை பயன்படுத்தினீர். நன்றி ஆண்டவரே. நல்ல வாலிப பிள்ளைகளின் பாடல்களையும் சாட்சிகளையும் கேட்க செய்தீர். நன்றி. நல்ல ஊழியத்தை குறித்த ஒழுங்குமுறைமையின் அறிவிப்புகளை கேட்க செய்தீர். நன்றி. எல்லாவற்றை விட ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி 4 அடிப்படை சத்தியத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் ஆண்டவரே திட்டமாய் கடிந்து கொள்ளுதலோடும் தெளிவாகவும் ஜனங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை உடைய பிள்ளைகள் நேரம் ஒதுக்கி திரும்ப கேட்கட்டும். அதனால் ஆவி சுத்திகரிக்கப்படட்டும், கண்கள் தெளிவடையட்டும், கிறிஸ்துவை இன்னும் நோக்க உதவி செய்யும், கிறிஸ்துவை இன்னும் அன்று நெருங்க உதவி செய்யும். வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் அவரோடு கூட நடப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த பூமியில இருக்கும் போதே நாங்கள் உம்மோடு நடக்க வேண்டும், உம்மோடு நடக்க வேண்டும். எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, உம்மோடு நடக்கிற மகனாய் மகளாய் மாற்று. எப்படியாகலும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயவான்களாய் ஜெயவதிகளாய் எங்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.